செத்து போகிற ஒரு சூழ்நிலை. செத்து போகிறத தவிர அவருக்கு வேற எதுவுமே தெரியல. சிந்தையில என்ன இருக்கு? செத்து போகணும், செத்து போகணும். ஏன்னா வாழ்றதுக்கு எதுவுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, எனக்கு ஆதரவு யாருமே இல்லை, எனக்கு கூட இருக்க யாருமே இல்லை, வாழவே பிடிக்கல, மரிச்சு போகணும். இந்த ஒரு மனநிலைமையில தான் அந்த சாரிபாத் அந்த விதவைக்கு காணப்படுகிறது. ஆனா கர்த்தர் அவளை சந்திக்கிறாரு, அங்க ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. வசனம் சொல்லுகிறது, அங்க அந்த பஞ்ச காலங்கள் முடிய வரைக்கும் இவருடைய வீட்டில் அப்பவும் எண்ணம் என்ன செய்யல, குறையவே இல்லை. செத்து போகணும் அப்படிங்கிட்டு இருந்த அந்த மனநிலை, அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி வேறு ஒரு ஆசீர்வாதத்தில் அவளை நடத்துகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்துல மரித்து போகணும்னு நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒருவேளை ஆன்லைன் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட தான் பேசுறாரு. இந்த சூழ்நிலையும் என் தேவனால மாற்ற முடியும். மரணமோ இல்லை செத்து போறதோ அது ஒரு முடிவே கிடையாது. ஏன்னா சாரிபாத் விதவை தன்னுடைய சூழ்நிலை நிமித்தமாக மரிச்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறான். ஒருவேளை இந்த பார்த்துட்டு இருப்பீங்க, ஒருவேளை மரிச்சு போகணும், வாழ பிடிக்கல, வாழ்றதுக்கு எதுவுமே வழி இல்லை, சூழ்நிலையே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு ஒருவர் தெரியும், அவர் உங்க சூழ்நிலையை நிச்சயமா மாற்றுவார். அவர் இயேசு கிறிஸ்து. மரிச்சு போகிற அந்த மனநிலைமையை என் தேவனால மாற்ற முடியும். மரிக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு தெரியுங்களா, அந்த சூழ்நிலையும் என் கர்த்தரால மாற்ற முடியும். ஏன் அப்படின்னா அவர் சர்வத்தையும் அவர் படைத்தவராக இருக்கிறார். இந்த வானத்துக்கும் பூமிக்கும் சூழ்நிலைக்கும் என் இயேசுவே அவர் அதிகாரியாக இருக்கிறார்.